ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 693 ஆரம்பிக்கிறது. பௌத்த கண்டனத்தில் மீமாம்சகர்களின் உதவி. பத்மபாதர், அஸ்தாமலகர், தோடகர் ஆகிய 3 சிஷ்யர்களுக்கும் சுரேஸ்வராச்சாரியாளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. மற்ற 3 பேரும் பிரம்மச்சரியத்திலிருந்து நேராக சன்னியாசி ஆனவர்கள், ஆச்சாரியாள் மாதிரியே. சுரேஸ்வரர் மட்டும் கிரகஸ்தாசிரமம் வகித்து அப்புறம் சன்னியாசி ஆனவர். மற்றவர்களைப் போல இல்லாமல் இவர் ஆச்சாரியாளை விட வயசில் மூத்தவர். இன்னொரு வித்தியாசம், இவர் ஆரம்பத்தில் அத்வைத ஞான மார்க்கத்தை பலமாக கண்டித்த மீமாம்சகராக இருந்துவிட்டு அப்புறம் ஆச்சாரியாளிலும் வாதச்சண்டை போட்டு தோற்றுப்போய் அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு சன்னியாசி ஆனவர். கிரகஸ்தராயிருந்தபோது அவருக்கு மண்டன மிஸ்ரர் என்று பெயர். சுரேஸ்வரர் என்பது சந்நியாசநாமா. இவர் பிரம்மாவின் அவதாரம். வைதீக கர்மானுஷ்டானங்களில் முக்கியமாயிருப்பது யஜ்யம். அப்படிப்பட்ட யஜ்யத்தை செய்பவர்கள் 4 விதமான ரித்விக்குகள். அந்த 4 பேரில் மேற்பார்வை செய்யும் சூப்பர்வைசருக்கு பிரம்மா என்றே பெயர். அதனால் தானோ என்னவோ பிரம்மாவின் அம்சமாக பிறந்தவர் பெரிய கர்ம மீமாம்சகராக இருந்தார். இதேபோல் சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமும் இன்னொரு மீமாம்சகராகவே அவதரித்தது. குமாரசுவாமியிலிருந்து தோன்றிய அவருக்கு குமாரிலர் என்றே பெயர். பிராமணர் ஆதலால் குமாரில பட்டர் என்றாலே அவர்தான் என்றாகி அவருடைய சிந்தாந்தத்துக்கு பாட்ட மதம் என்ற பெயர் ஏற்பட்டது. யஜ்யத்தில் பிரதானமாயிருப்பது அக்னிதான் சுப்பிரமணியர். அதனால் அவருடைய அம்சாவதாரமும் கர்ம மீமாம்சை பிரச்சாரம் செய்வதாக ஏற்பட்டது போலிருக்கிறது. இவரும் முதலிலெல்லாம் அத்வைத வேதாந்தத்தை ஆட்சேபித்து வந்தவர்தான். கடைசியில் ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் சிஷ்யராகிய சந்நியாசம் வாங்கி கொள்ளவில்லை. ஏனென்று அப்புறம் கதை சொல்கிறேன். இப்பொழுது சொல்லிவிட்டால் சுவாரஸ்யம் போய்விடும். ஆச்சாரியால் ஞான மார்க்கம், இந்த 2 பேரும் கர்ம மார்க்கம். அதனால் இவர்கள் அவரை ஆட்சேபித்தார்கள் என்றால் இது என்ன? தேவர்களாயிருந்தும் இவர்கள் சகாயத்துக்காக அவதரித்தார்களா, சண்டை போட அவதரித்தார்களா என்று கேட்கலாம். சண்டை போட்டது வாஸ்தவம். அதே சமயத்தில் அதைவிட சகாயம் செய்திருக்கிறார்கள். மற்ற சிஷ்யர்களை விடக்கூட இவர்கள் செய்த சகாயம்தான் ஜாஸ்தி என்றே சொல்லலாம். வேடிக்கை என்னவென்றால், எந்த கர்மா மீமாம்சையினால்தான் இவர்கள் ஆச்சார சித்தாந்தத்துக்கு விரோதிகளாக இருந்தார்களோ அதனாலேயே தான் பெரிய உபகாரிகளாகவும் இருந்தார்கள். எப்படி என்றால், பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி அகற்றுவதற்கு ஆச்சாரியால் எவ்வளவு காரியம் செய்ய தேவைப்பட்டிருக்குமோ அதில் பாதியை இந்த 2 பேரும் மீமாம்சையினால் பண்ணித்தான் அவருடைய காரியத்தை குறைத்து பெரிய சகாயம் செய்துவிட்டார்கள். பௌத்தத்தின் மும்மனை ஆட்சேபனை. பௌத்தம் வைதீக தர்மத்தின் கர்மானுஷ்டானம், பக்தி உபாசனை, ஞான சித்தாந்தம் ஆகிய 3ஐயுமே ஆட்சேபிப்பது. ஆனாலும் இவற்றில் பௌத்தர்களின் சித்தாந்தம் ஞான ரீதியில் ஓரளவுக்கேனும் அத்வைதத்தோடு ஒத்துப்போவதே. மாயை கொள்கை அவர்களுக்கும் உண்டு. மனசை அப்படியே அழித்து போட்டு விடுவதுதான் அவர்களுடைய நிர்வாண லட்சியமும். ஆனால் மனசு அழிந்தபின் பிரகாசிக்கும் பிரம்மபூர்ணத்தை சொல்லாமல் சூன்யமாக அவர்கள் முடித்து விடுவது பெரிய வித்தியாசம். இன்னும் சில வித்தியாசங்களும் உண்டு. அதெல்லாம் சொல்லி புரிய வைப்பதென்றால் கஷ்டமான பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிவிடும். மொத்தத்தில் ஞான சித்தாந்தத்தில் நம் வேதாந்தத்துக்கு பௌத்தம் அடியோடு மாறுபட்டதல்ல. பக்தி என்று எடுத்தால் சுவாமி என்பதை ஒப்புக்கொள்ளாததால் பௌத்தம் வைதிக தர்மத்துக்கு அடியோடு வித்தியாசமாயிருக்கிறது. கர்மா என்று பார்க்கும்போதும் யஜ்யாதிகள் கூடவே கூடாது. இன்னாருக்கு இன்ன அனுஷ்டானம் என்று ஒழுங்குபடுத்தியுள்ள வர்ண தர்மமும் கூடாது என்றதால் அது வேத மதத்துக்கு அடியோடு ஆப்போசிட்டாக இருக்கிறது. கடவுட்கொள்கையை நிலைநாட்டியது. இவற்றில் பக்தி என்பது முன்னேயே சொன்னார் போல இயல்பாக சர்வஜனங்களுக்கும் இருப்பது. உலகம் என்று இப்படி ஒன்று இருந்து இவ்வளவு காரண காரிய விதிகளோடு எல்லாம் நடக்கிறதென்றால் இதை சிருஷ்டித்து நடத்தும் மகாசக்தனாக ஒரு சுவாமி இருக்கத்தான் வேண்டுமென்ற எவருக்குமே தோன்றுவதுதான் இயற்கை. தோன்றாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். சுவாமி இல்லை என்று சொல்லத்தான் சிக்கலான புத்திவாதம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பௌத்தர்கள் செய்தார்கள். இந்த வாதத்துக்காக இல்லாமல் வேறு சமாச்சாரங்களுக்காகத்தான் அவர்களை ஜனங்கள் பின்பற்றினார்கள். பௌத்தத்தை பின்பற்றும் போதும் ஜனங்களுடைய மனசை விட்டு பக்தியும் ஈஸ்வர நம்பிக்கையும் போகவில்லை. அதனால் வேறு வழியில்லாமல் அப்புறம் பௌத்தர்களும் பக்தி வழிபாட்டுக்கு ஒரு தினசில் இடம் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. இந்த விஷயங்களை முன்னாலேயே சொன்னேன். இப்படி இருந்த நிலையில் சரியான வேத வழிப்படியான பக்தியை நிலைநாட்டுவதற்கு
ஆச்சாரியால் வாதம் எதுவும் அதிகம் பண்ண வேண்டி இருக்கவில்லை. புத்தி சமாச்சாரம் நிறைய கலக்கும் ஞான விஷயமாக வாதம் நிறைய பண்ணி எதிர்க்கட்சியே நிராகரணம் பண்ணுவது போல இயற்கையாக இருதயத்தில் ஊறுகிற பக்தி விஷயமாக வாதம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜனங்கள் பக்தியை நன்றாக திறந்துவிட்டு ஈஸ்வரனிடத்தில் செலுத்துவதற்கு வழியாக நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணி கொடுத்தும் ஆலயங்களை மந்திரசக்தியினால் சாநித்தியமுள்ளதாக்கி உள்ளவையாக்கியும் வழிபாட்டு முறைகளை சுத்தப்படுத்தி தந்தும் செய்துவிட்டாலே போதும். ஜனங்கள் இப்பொழுது பௌத்தப்படி பண்ணி கொண்டிருக்கும் இரண்டாங்கட்டான் உபாசனையை, அதாவது காபாலிகம் வாமாச்சாரம் என்றெல்லாம் பண்ணும் குரூரமான ஆபாசமான உபாசனைகளையும் தான் விட்டுவிட்டு வைதிக உபாசனைக்கு வந்து விடுவார்கள். அறிவாளிகளாக வாதம் செய்கிற பௌத்தர்களை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டாம். பதில் வாதம் பண்ணுவதால் ஹிருதயத்திலிருந்து ஊற வேண்டிய பக்தியை ஊற பண்ண முடியுமா என்ன என்கிற ரீதியில் ஆச்சாரியால் செய்துவிட்டு போய்விட்டார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.